ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண் பானையில் இன்றைக்கி நம்ம உளுந்தஞ்சோறு வைக்க போகிறோம். சிலர் உளுந்தஞ்சோறை ரொம்ப கட்டியாட்டு குழஞ்சிற மாதிரி எடுத்துருவாங்க. ஆனால் உதிரியாட்டு மண் பானையில் உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணணும் இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இப்போ தண்ணி விட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி காஞ்ச பிறகு நான் எடுத்துக்கிட்ட அரிசி சீவோ அரிசி. பொதுவாகவே உளுந்தஞ்சோறுக்கு சீவோ அரிசி தான் ரொம்ப நல்லா இருக்கும். செங்கல்பட்டு சீக்கிரம் குழஞ்சிரும். மற்ற மாதிரி நிறைய அரிசிகள் ஒவ்வொருத்தங்களுக்கும் பிடிச்சது. ஆனால் எனக்கு என்னவோ சீவோ தான் பிடிக்கும் உளுந்தஞ்சோறுக்கு. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு சீவோ தான் பிடிக்கும். அதனால் இப்போ இனி தண்ணி நல்லா சூடாயிட்டு நான் இனி அரிசி எடுத்துகிட்டு வரேன். அரிசியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், சீவோ அரிசி நல்லா அழகாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அரிசி தான் போடணும். அரிசியை போட்டாச்சு. இனி இந்த அரிசி கொதித்த பிறகு தான் நம்ம உளுந்து போடணும். ஏன்னா உளுந்து சீக்கிரம் வெந்துடும், அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் செங்கல்பட்டில் வைக்கிறவங்க அரிசியை போடுறதுக்கு முன்னாலே உளுந்து போடணும். உளுந்தை போட்டுட்டு ரெண்டாவது அரிசி போடணும். இல்லைன்னா ரெண்டையுமே கலத்தி போடணும். செங்கல்பட்டு அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து, வெந்தயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடணும். ஆனால் இப்போ நம்ம இதில் இப்போ ஃபஸ்ட்டு அரிசி போட்டிருக்கோம். இனி இதுக்கு கூட ஒரு கையனா ரொம்ப இல்லை, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை இந்த அரிசிக்கு கூடாலே வேக வச்சிடணும். அப்போ தான் வெந்தயம் சீக்கிரம் கிடைக்கும். சிலர் வெந்தயத்தை கம்மி பண்ணி போடுவாங்க, வாடை அடிக்கும்னு. ஆனால் அப்படி வாடை ஒன்றுமே தெரியாது. நீங்கள் வெந்தயம் போடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரியா? நான் இப்போ வெந்தயத்தை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வெந்தயத்தை போட போகிறேன். பாருங்கள், இவ்வளோத்துக்கு வெந்தயம். இந்த வெந்தயம் எவ்வளோ போடமோ, ரொம்ப போட்டால் கசக்கும். ஆனால் அதனால் ரொம்ப போட்டுறாதீங்க. ஓரளவு நார்மலாக ஒரு 3 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 1 கப்புக்கு 1 ஸ்பூன் வச்சு வெந்தயம் போடலாம். உளுந்து போடுறதுமே சிலர் பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து போடுவாங்க. ஆனால் நம்ம அப்படி போடலை. பழைய காலத்தில் உள்ளவங்க அடிக்கடி சமைப்பாங்க, நம்ம அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டோம். அதனால் என்னென்னா இது இந்த உளுந்தஞ்சோறு பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பைக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் என்னென்னா இந்த சாப்பாட்டில் 3 கப்புக்கு 1 கப்பு உளுந்து சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் 3 கப்பு அரிசி, எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் 3 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து போட்டுருங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக அழகாக இருக்கும். இனி கொதிக்கட்டும். அரிசி நல்லா கொதிச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா உளுந்து போடணும். நான் உளுந்து அழகாக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கொண்டு வச்சுருக்கேன். இனி இந்த உளுந்தை சேர்க்க போகிறேன். உளுந்தை போட்டுட்டு நம்ம இப்படி ஒரு தடவை நல்லா கிளறி நல்லா ஆற்றி அப்படியே விட்டுறணும். அப்படி மிஸ் பண்ணிடும், அப்போ தான் மிஸ் ஆகும். என்ன பார்த்தீங்களா, இப்போ எப்படி இருக்குது, மிஸ் ஆன மாதிரி இருக்குதா? அப்படி இனி அப்படியே மூடி வச்சுருவோம். நான் 3 கப்பு அரிசியும் 1 கப்பு உளுந்தம் போட்டிருந்தேன். அதுக்கு இவ்வளவு சுக்கு எடுத்து வச்சுக்கோங்க.
பார்த்திங்களா? நீங்கள் சுக்கு நிறையானு நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக இவ்வளோ சுக்கு போடணும். ஏன்னா இந்த உளுந்தஞ்சோறில் சேர்றதே உளுந்து, சுக்கு, வெள்ளைக்கூடு, வெந்தயம். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு சத்தான, உடம்புக்கு ஹெல்த்தியானது. பெண்களுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது. பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் கர்ப்பப்பையெல்லாம் வலுப்படுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். முக்கியமாக முதுகெலும்புக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல சத்தான ஒரு இது. அதனால் கண்டிப்பாக இவ்வளோ சுக்கு நீங்கள் போட்டுற வேண்டியதான். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்கெல்லாம் சுக்கெல்லாம் குடிக்கவே செய்யாது. அதனால் சாப்பாட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படியாவது கொடுத்துடணும். இந்த சுக்கை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி அழகாக எடுத்துகிட்டு வரேன். ஆனால் இதுக்கு கூட வந்து ஒரு தேங்காயை நம்ம துருவி வச்சுக்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள், இவ்வளவு பூடு, இந்த பூடு இவ்வளோத்தையும் நான் அழகாக உரித்து வச்சுருக்கேன். இனி இந்த உளுந்து போட்டிருக்கோம்ல, இந்த உளுந்து கொதித்த உடனே இந்த பூடு அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது உளுந்து போட்டு நல்லா கொதிச்சிட்டு இனி நான் இதில் இந்த பூடை சேர்க்க போகிறேன். மூடி வச்சுருவோம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் வீடியோ எடுக்கும்போதே ஸ்கிப் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதனால் இதில் வந்து முக்கியமாக அந்த பயனுள்ள தகவல் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா முக்கியமான தகவல்கள் எல்லாம் போயிடும். தேங்காய் துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் வந்து சுக்கு இருக்குல்ல, சுக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த சுக்கை வந்து இந்த தேங்காய்க்கு கூட மிக்ஸ் பண்ணணும். இப்படி தட்டணும், தட்டி அழகாக விரவி வச்சுக்கணும். பார்த்தீங்களா? நல்ல அழகாக சுக்கை வந்து சுக்கும் தேங்காயும் மட்டும் கலந்து வச்சுருக்கு. ஆனால் மேக்ஸிமம் இந்த தேங்காய் துருவும்போது துண்டு இல்லாத அளவு பார்த்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்படி விரவி வச்சாச்சு. நம்ம பொதுவாக சாப்பாடு வைக்கும்போது சோறில் வந்து உப்பு போட மாட்டோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஆனால் வெளி மாவட்டங்களில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது எந்தளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருமே சாப்பாட்டில் சாப்பாடு சோறில் வந்து சமைக்கும்போது உப்பு போடுறதில்ல. ஆனால் இந்த உளுந்தஞ்சோறு சமைக்கும்போது கண்டிப்பாக அதில் உப்பு சேர்க்கணும். அதனால் கொஞ்சம் போல், நிறைய உப்பு போட்டுறக்கூடாது, கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம குழம்பு வைக்கும்போது குழம்புலையும் உப்பு போடுவோம்ல, அதனால் இந்த சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் தான் உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கணும். பார்த்திங்களா? இப்போ இந்த அளவு வெந்திருக்குது. வேகட்டும். இந்த சாப்பாடு வந்து நம்ம பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது உளுந்து வந்து வெடிச்சிருக்கணும். நம்ம உளுந்து வந்து நடுப்பகுதியில் ரெண்டாக அப்படி கீறி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு, தெரியுதா? இந்த மாதிரி உளுந்து வந்து வெடித்தாதான் அந்த உளுந்தினுடைய மாவு சத்து வெளியே இறங்கி அந்த சாப்பாட்டுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ சாப்பாடு, உளுந்து சாப்பாடு தயாராகிட்டு. ஆனால் இதுலேயும் வந்து இதில் தேங்காயும் சுக்கம் மிஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை தான் போடணும். ஆனால் இது வந்து அடுப்பில் வச்சு போட வேண்டாம், இறக்கி வச்சு தான் போடணும். அப்போந்தான் நமக்கு அழகாக வெந்து சூப்பராக கிடைக்கும். அப்பப்பப்பா, இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா? இந்த பதத்தில் எடுத்துடணும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். இனி வந்து இந்த தேங்காயை நம்ம மிஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை மேலண்டால தூவணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை இறக்கி வச்சுறதுக்கு முன்னாலே அடுப்பில் வச்சு இந்த தேங்காயெல்லாம் போட்டுருவாங்க. அதனால தான் நமக்கு அது சிலருக்கு வந்து இந்த உளுந்தஞ்சோறே பிடிக்காது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இறக்கி வச்சு ரெண்டாவது நீங்கள் இந்த இந்த தேங்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி கிண்டி
நல்லா சுத்தமாக கீழே வரைக்கும் எல்லா இடமுமே இந்த தேங்காயெல்லாம் படணும். அந்த மாதிரி தேங்காயெல்லாம் நல்லா தூவி விட்டு கிண்டணும். நல்லா இந்த மாதிரி கிண்டி வைக்கணும். பார்த்திங்களா, இது எவ்வளோ அழகாக உதிரியாட்டு இருக்குது. ரொம்ப அந்த சாப்பாடு கட்டியாட்டு ஆகாது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிஞ்ச உடனே கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறும்போது இந்த சாப்பாடெல்லாம் ஒத்தையாட்டே ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.